சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கையான வாக்கினைத்தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். எச்சரிக்கை என்பதை விட இது உனக்கு தெரிய வேண்டிய மிகவும் அவசரமான செய்தியும் கூட. ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய புகைப்படத்தை அங்கே ஒருவர் வைத்துக்கொண்டு உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். என் அன்பு குழந்தையே, நான் சொன்னவுடன் முதலில் பயப்படுவதை நிறுத்தி, எத்தனை வேகமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்று நீ கவனிக்க வேண்டும். உன் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் செய்யவில்லை. மாறாக அந்த பிரச்சனையை தீர்க்காமல் உன்னிடத்தில் வந்து நேரம் கடத்தி கொண்டும் இருக்கவில்லை. அது என்ன விஷயம்? யாரும் உன்னிடத்தில் இது போன்ற செயலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவர் யார் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். நான் சொல்கின்ற விஷயத்தை வைத்தே நீ புரிந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது நல்லதா கெட்டதா என்று. முதலில் நீ ஒரு விஷயத்தை யோசித்தாயா? உன்னுடைய புகைப்படம் உன்னை விட்டு வேறு யார் கைக்கு சென்றது என்று உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு நெருக்கமான உறவு யார் இருக்கிறார்கள் என்று. அப்படி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில்தான் உன்னுடைய புகைப்படம் இருக்கிறது என்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும். அந்த நபர்தான் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட ஒருவர், உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர், இப்பொழுது உன்னை விட்டு சில தூரங்கள் தள்ளி இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து உனக்கு வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர் தானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மாறாக அவர் அங்கு உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அங்கே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரவர் மீது கொண்டிருந்த அந்த உண்மையான அன்பு. இது போன்ற சில நேரங்களில் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ஒருவர் மீது ஒருவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லவே முடியாத மனநிலை இருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயம் இருவரையும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்ப்போம். அது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உன் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? பெரிதாக பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையே, ஆனால் சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு மட்டும்தான் ஒருபொழுதும் விலக மாட்டேன் என்பதில் என் குழந்தை நீ உறுதியாக இருக்கின்றாய். அப்படியானால் அவர்களின் மனநிலை என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பினால்தான் இன்று உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ அன்பு செலுத்தினோம், எத்தனையோ கஷ்டங்களில் உடனிருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சரி செய்தேனே. ஆனால் அவர்கள் இத்தனை சுலபமாக என்னை விட்டு சென்று விட்டார்களே. என் மீது உனக்கு அன்பு இருந்தால், நான் வைத்தது போல உனக்கு என் மீது உண்மையான அன்பு இருந்தால், நிச்சயமாக என் மீது நீ உன்னுடைய கோபத்தை காட்டியிருக்க மாட்டாய் என்று உன்னுடைய புகைப்படத்திடம் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கோபங்கள் இருந்தாலும் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் உன்னை நான் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் நீயோ மற்றவர்கள் முன்னிலையில் என்னை எள்ளி நகையாடி விட்டாய். என்னை பார்த்து மூன்றாவது நபர்களும் சிரிக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டாய். நான் உனக்கு அடிமையாக இருக்கலாம். நான் உன் பேச்சை மீறி எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம். நீ சொல்வதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நம்முடைய சொந்த விஷயங்கள். அவை எல்லாமே நமக்குள் 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய விஷயங்கள். அதையெல்லாம் நீ நீ வெளியில் சொல்லி இருக்கக்கூடாது. நீ சொன்ன இந்த விஷயத்தினால்தான் இன்று என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை நகையாடுவதோடு மட்டுமல்லாமல், இப்படியெல்லாம் செய்வாயா என்று என்னை கேலியும் கிண்டலும் அல்லவா செய்கின்றார்கள். யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். இனி இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்று நீ கூறினால் நான் மன சந்தோஷமாக உன்னை தேடி வர காத்திருக்கின்றேன். இந்த தவறை நீ செய்த பிறகும் கூட உன் மீது எனக்கு கோபம் வரவில்லை. ஆனால் அதற்கு மாறாக எனக்கு உன் மீது பெரிய வருத்தம் மட்டுமே இருக்கின்றது. ஏனென்றால் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா? நான் வரும்பொழுது உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகி இருக்க விரும்புவதில்லை. உனக்கு பிடிக்காதது என்று தெரிந்தால் நான் அந்த செயலை கூட ஒரு நாளும் செய்தது கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இது போன்று நடந்து கொண்டால் எனக்கு எப்படி மனநிலை இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை விட்டு பிரிந்து இருந்தால்
என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிந்து விடாது என்று தான் நான் எத்தனை தூரம் தள்ளி இருக்கின்றேன். எப்பொழுதாவது உன்னுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்படித்தான் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் உன் மீது வைத்த காதலியை அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த கண்ணீர் கசிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. என்னுடைய சற்று தொலைவில் இருந்து சென்று இருந்தாலும் அதை தாங்க முடியாமல் ஏக்கம் கொண்டு உன்னுடைய புகைப்படத்தை வைத்து நீயாகவே பாவித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி நான் சொல்லும்பொழுது இது உண்மையாக இருக்குமா என்று நீ சந்தேகிக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை இப்பொழுது உன் வாழ்க்கை இருக்குமானால் உன்னுடைய உறவு உன் மீது உயிரையே வைத்திருக்கும். அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் நீ அவசரப்பட்டு அவமானப்படுத்தியிருப்பாய். ஆனால் அப்பா சொல்வதை நீ வேண்டுமென்றே செய்யவில்லை. தெரியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ அவமானப்படுத்தி விட்டாய். ஆனால் அதற்கு நீ வருந்தவும் செய்திருப்பாய். உடனடியாக அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்குமானால் இந்த அப்பாவின் வாக்கு உனக்கானதுதான். இந்த வாக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலை உருவாகும். காரணங்கள் நிறைய இருக்கின்றது. அப்பா, எனக்கு எப்படி நடக்கவில்லையே என்று நினைப்பாய். ஆனால் இது போன்ற உன் வாழ்க்கை நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவுதான் சொல்வதையெல்லாம் செய்கிறார்கள். சொல்வதையெல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. அவர்கள் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்துவிடக்கூடாது. இது எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை அந்த உறவு வைத்திருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அதிக நாட்கள் செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற மிகவும் உயர்ந்த அறிவுரையாகும். உன் உயிர் உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே. பிறகு எத்தனை அன்பான உறவு கிடைத்தாலும் ஒரு நாள் இவர்கள் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் காரணங்கள் நிறைய இருக்கின்றது. அப்பா, எனக்கு இப்படி நடக்கவில்லையே என்று நினைப்பாய். ஆனால் இது போன்ற உன் வாழ்க்கை நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவுதான் சொல்வதையெல்லாம் செய்கிறார்கள். சொல்வதையெல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. அவர்கள் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்து விடக்கூடாது. இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை அந்த உறவு வைத்திருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அதிக நாட்கள் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற மிகவும் உயர்ந்த அறிவுரையாகும். உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே. பிறகு எத்தனை அன்பான உறவு கிடைத்தாலும் ஒரு நாள் இவர்கள் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த அப்பா இடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அப்பாவிடத்தில் அன்பினை நீ முழுமையாக பெற்று விட்டாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று இருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒருமுறை சிந்தித்துப்பார், இந்த அப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ எப்படி இந்த சாயப்பாடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உனதுதான் இடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா, நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டதும், மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும்,
உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் இடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். ஆசையெல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.